ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் ஸ்மைல்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டாண்டிங் ஃப்ளோ செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல வார்ம்-அப்ஸுடன் ஆரம்பிக்கிறோம். கழுத்து பகுதிகளுக்கு வார்ம்-அப்ஸு, அதை முடிச்சுக்கிட்டு அடுத்து நம்ம ஷோல்டருக்கு வார்ம்-அப் செய்ய போகிறோம். இப்போ கழுத்து பயிற்சி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை முடிச்சுக்கிட்டு ஷோல்டருக்கு போகலாம். கைகளை உயர்த்தி சுற்றுங்க, முன்புறமும் பின்புறமுமாக. பின்பு சைடாக பெண்ட் பண்ணுங்கள். இடுப்பை வளைச்சி பின்புறம் போயிட்டு முன்பக்கமாக வந்து குனிங்க. அது மாதிரி ஒரு 10 முறை செய்யுங்க. அடுத்தது இடுப்பை சுற்றுங்க 2 பகுதியிலும். பிறகு நம்ம இப்போ கால்களை சுற்ற போகிறோம். இது எல்லாமே நம்ம இப்போ வார்ம்-அப் பயிற்சி செய்கிறோம். அதனால் ஒரு 2 முறை 3 முறை செய்கிறோம். உடம்பை சூடுபடுத்துதல் ஆகும். அதாவது அந்த ஸ்டாண்டிங் ஃப்ளோ ஆஃப் ஆசனாஸ்க்கு நம்ம உடலை நம்ம தயார்படுத்திக்கிறோம். ஸ்குவாட்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது முட்டிகளை சுற்றுங்க. முட்டி சுற்றி முடிச்சுட்டு காலை உயர்த்தி நம்மளுடைய ஆங்கிள் பகுதியை மேலும் கீழுமா ஆட்டுங்க. இதை முடிச்சுட்டு நம்ம மார்ச்சிங் செய்யலாம். நின்ற இடத்துலையே அதுக்கு கை கால்கள் எல்லாத்தையும் நம்ம அசைக்கும்போது நம்ம உடலில் ஒரு வெப்பம் பரவும். அதாவது அந்த வெப்பம் பரவுறது தான் நம்ம வார்ம்-அப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம உடல் தயாராகுது. இப்போ குனிஞ்சு கையை மேட்டை தொடுங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் பிடிச்சிக்கிட்டு ஒரு பெண்டுலத்தை ஆட்டுற மாதிரி இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் போங்க. அது மாதிரி 10 முறை செய்யுங்க. அப்படி செஞ்ச பிறகு சைடாக நின்று திரும்பவும் செஞ்சு காட்டுறேன். பார்த்தா உங்களுக்கு புரியும். கீழுடம்பு ஸ்டேபிளாக நிற்குது, மேல் உடம்பு மட்டும் பெண்டுலம் ஆடுற மாதிரி ஆடுது கைகளோடு சேர்த்து. இப்போ கால்களை பிரிச்சுட்டு வலது காலை உடலுக்கு வெளிப்புறமாக்க நின்றுட்டு இப்போ அப்படியே பின்புறமாக குனிங்க. குனியும்போது நம்மளுடைய வலது கால் முட்டி மடிஞ்சிருக்கட்டும். எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் பின்னாடி குனிய முடியுதோ அந்த அளவுக்கு முதுகுத்தண்டை பின்புறமாக வளைச்சி கொண்டு போகும். அதுக்கப்புறம் அப்படியே குனிஞ்சு வந்து ஒரு செமி சர்க்கிளில் கைகளால் நடந்து முன்பக்கம் வந்துடுங்க. இப்போது இடது காலை வெளிப்புறமாக திருப்பி வச்சுக்கிட்டு கையால் நடந்து போய் அதே முறையில் இடது முட்டியை மடித்து உடலை பின்னோக்கி வளைச்சி பிடிங்க. பிறகு கைகளால் தரையில் வந்துட்டு அப்படியே ஒரு செமி சர்க்கிளாக நடந்து வந்து 2 கால்களையும் குறுக்கிட்டு 2 எல்போஸ்களையும் ஆப்போசிட் எல்போக்களை பிடிச்சிட்டு கைகளை திரும்பும் பெண்டுலம் முறையில் ஆட்டுங்கள். இது நமக்கு உடலுக்கு ஒரு நல்ல நெகிழ்ச்சியை கொடுக்கும். இப்போ அடுத்த பயிற்சிக்கு போகலாம். அதுக்கு கால்களை அகட்டி வச்சுட்டு திரும்ப கையை கொண்டு அப்படியே நகர்ந்து வலது புறமாக போய் ஒரு கை, அதாவது வலது கை மேல் நோக்கி இருக்கட்டும், இடது கை இடது முட்டி மேலே கையை வச்சுட்டு திரும்பவும் நடந்து வந்து கைகளால் நடந்து வந்து உடம்பை நேர்படுத்திக்கங்க. இப்போது இடது காலை உடம்புக்கு வெளியே வச்சுட்டு கையால் நடந்து உடம்பை அந்த சைடு கொண்டு போய் இடது முட்டியை மடிச்சுட்டு வலது கை மேல்புறம் தூக்கி முதுகு பின்புறமாக வளைஞ்சி இருக்கட்டும். இடது கை தொட மேலே கை வச்சுக்கோங்க. இதை முடிச்சுட்டு திரும்ப கைகளால் ஒரு செமி சர்க்கிள் போல் வந்து நடந்து வந்து கால்களை குறுக்கி வச்சுக்கிட்டு திரும்பவும் நம்மளுடைய ஆப்போசிட் எல்போஸை பிடிச்சி பெண்டுலம் முறையில் உடலை ஆட்டுங்கள். ஒரு 10 முறை ஆட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கால்களை பிரிச்சுட்டு வலது புறமாக உடலை கொண்டு போங்க. கைகளால் நடந்து அப்படியே ஒரு செமி சர்க்கிள் போட்டு
வலதுபுறம் உடலை கொண்டு போயிட்டு இப்போது நம்ம செய்ய போகிறது ட்ரையாங்கிள் போஸ். அதாவது நம்ம வலது கை வலது பாதத்துக்கு முன்னாடி இருக்குது, இடது கை தலைக்கு மேலே தூக்கி இருக்குது, பார்வை இடது கை மேலே. ட்விஸ்டட் ட்ரையாங்கிள் போஸ். இடது கை வலது காலுக்கு பின்புறம் போகுது, வலது கை மேல் நோக்கி இருக்குது. திரும்பவும் நம்ம கைகளால் நடந்து ஒரு கிரசன்ட் ஷேப்பில் வந்து இடது காலை வெளிப்புறமாக திருப்பி வச்சுட்டு நம்மளுடைய இடது கை இப்போது இடது பாதத்துக்கிட்ட இருக்குது, வலது கை மேல் நோக்கி இருக்குது, பார்வை மேல் நோக்கி இருக்குது. ட்ரையாங்கிள் போஸ் லெஃப்ட் சைட். அதுக்கு அடுத்தது நம்ம ட்விஸ்டட் ட்ரையாங்கிள் போஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுடைய வலது கை இடது பாதத்தை தாண்டி இருக்குது, இடது கை தலைக்கு மேலே இருக்குது. ட்விஸ்டட் ட்ரையாங்கிள் போஸ் முடிச்சுட்டு திரும்பவும் கைகளால் நகர்ந்து வந்து காலை உடம்புக்கு நெருக்கமாக கொண்டு வந்துட்டு நிமிர்ந்து நின்றுக்கோங்க. திரும்பவும் கைகளை எல்போஸை ஆப்போசிட் எல்போஸை பிடிச்சிட்டு பெண்டுலம் போல் நல்லா உடலை ஆட்டி நெகிழ்ச்சியோடு செய்யுங்க. கால்களை பிரித்து வலது காலை வெளிப்புறமாக திருப்பிட்டு கையால் நடந்து உடம்பை வலது பக்கம் கொண்டு போங்க. இப்போது வலது முட்டியை மடிச்சிட்டு இடது கை காதோரமாக இருக்கட்டும், வலது கை பாதத்துக்கு பின்புறமாக இருக்கட்டும். இந்த பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய வலது கையை உடம்பை திருப்பி காதுக்கு பக்கத்தில் வலது கையை வச்சுட்டு இடது கையை நம்ம முட்டியை தாண்டி கொண்டு போகிறோம். அதே போல் இப்போ நடந்து வந்து கால்களை அகட்டி வச்சு இடது காலை வெளிப்புறமாக திருப்பி வச்சுட்டு இடது முட்டியை மடித்து வலது கை காதோரமாக இருக்குது, இடது கை பாதத்துக்கு அருகில் இருக்குது. இந்த பயிற்சியை முடிச்சுக்கிட்டு அடுத்து நம்ம வந்து வலது கை இடது முட்டியை தாண்டி போகட்டும், இடது கை காதோரமாக இருக்கட்டும். திரும்ப கைகளை செமி சர்க்கிளில் நடந்து வந்து கால் ரெண்டுத்தையும் குறுகலாக்கிக்கிட்டு ஆப்போசிட் எல்போஸை பிடிச்சி கைகளை நல்லா பெண்டுலம் போல் ஆட்டுங்க. இதை முடிச்சுக்கிட்டு அடுத்த பயிற்சிக்கு நம்ம போகலாம். பெண்டுலம் போல் உடலை ஆட்டி உடலை நெகிழ்வுற செய்துட்டு திரும்ப அடுத்த பயிற்சி அஞ்சனை ஆசனை ரைட் சைட். எந்திரிச்சிட்டு பிரமிட் போஸ் ரைட் சைட் பண்ணலாம். இப்போ நம்ம தலையை கொண்டு போய் வலது முட்டியில் வைக்க முயற்சி பண்ணுங்கள். முடியாதப்போ கைகளை மேட்டில் வச்சு அழுத்தி இன்னொரு தடவை தம்ப் பண்ணி அப்படியே தலையை கொண்டு போய் முட்டியில் வைக்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு 30 கவுண்ட்டுக்கு இது மாதிரி இருந்துட்டு கைகளை திருப்பி உடலுக்கு முன்னாடி நடந்து வந்து அப்படியே இடது பக்கம் போய் திரும்ப அஞ்சனை ஆசனம் இடதுபுறமாக செய்யுங்க. இடது கால் மடிச்சிருக்கு, வலது கால் நீட்டி இருக்கு, கைகள் தலைக்கு மேலே தூக்கி இருக்கு. பின்ன அடுத்து நாம் பிரமிட் போஸ் லெஃப்ட் சைட் பண்ணலாம். அதுக்கு தலையை கொண்டு போய் லெஃப்ட் முட்டி மேலே பதிய வைங்க. இதே பொசிஷனில் ஒரு 30 கவுண்ட்டுக்கு இருங்க. இதை முடிச்சுக்கிட்டு கைகளை அப்படியே முன்புறமாக ஒரு செமி சர்க்கிளில் நடத்தி கொண்டாந்துட்டு கால்களை குறுக்கிக்கங்க. நல்லா குறுக்கிட்டு அதுக்கப்புறம் கைகளை எல்போஸ் ஆப்போசிட் மடிச்சிட்டு திரும்பவும் நீங்கள் பெண்டுலம் முறையில் உடலை ஆட்டுங்க. இப்போது கைகளை மேலே தூக்கிட்டு ஸ்டாண்டிங் ரொட்டேஷன், அதாவது ஒரு சர்க்கிள் போடுங்க நின்றுக்கிட்டே. clockwise 10 times and anti-clockwise 10 times.
ஒவ்வொரு முறை நம்ம ஒரு ஃப்ளோ செய்யும் பொழுதும் இடையில இந்த பெண்டுலம் பயிற்சி பண்ணுறது உடல் நல்ல நெகிழ்வு, அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கணும். இப்போ கைகளை கொண்டு பெருவிரல்களை பிடிச்ச பின்னாடி பிடித்ததை விடாமல் அப்படியே இடுப்பு பகுதியை கீழே கொண்டு வாங்க. அப்புறம் இடுப்பை மேலே தூக்குங்க. இடுப்பை கீழே கொண்டு வரும்போது முகம் நேராக பார்க்கட்டும். இடுப்பை மேலே தூக்கும்போது நீங்கள் கீழே குனிஞ்சிக்கோங்க. இதுவும் ஒரு 10 முறை செய்யுங்க. 10 முறை செய்த பின்னாடி அடுத்த பயிற்சிக்கு போகலாம். அது நீங்கள் வலது காலை வெளிப்புறமாக திருப்பி வச்சுக்கிட்டு சப்போர்ட்டட் பேக் பெண்ட், அதாவது உங்களுடைய வலது கை தொடை மேலே இருக்குது, இடது கை உங்களுடைய இடது முட்டியை கையை பெற்றிருக்கு. இதே லெஃப்ட் சைட் பண்ணலாம். இப்போ உடல் வலது புறமாக சாஞ்சிருக்கு, புறத்தில் கைகள் தொடை மேலே வச்சு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அடுத்த பயிற்சி நம்ம வலது கால் முட்டியை மடிச்சுட்டு கைகளை பின்னாடி கொண்டு போங்க. அதே போல் இப்போ இடது முட்டியை மடிச்சுட்டு இடது கை பின்னாடி போட்டும் வலது கை முன்னாடி இருக்கட்டும். அடுத்த பயிற்சி ஒரு சைடாக திரும்பிட்டு 2 கைகளையும் முன்னாடி கொண்டு போயிட்டு வலது காலை மேலே தூக்குங்க. அடுத்தது 2 கைகளையும் கொண்டு போயிட்டு இடது காலை மேலே தூக்குங்க. இப்போது நம்ம சிட்டிங் போஸ் மாதிரி பண்ணி அதில் கால்களை மடித்து தொடை மேலே வச்சுக்கலாம். வலது காலை மடித்து இடது தொடை மேலேயும், இடது காலை மடித்து வலது தொடை மேலேயும் மாற்றி மாற்றி செய்யலாம். இது உக்கட்டாசன், அதாவது சேர் போஸில் காலை மடித்து செய்கிறது. இது முடிச்சுக்கிட்டு நம்ம விருக்ஸாசன் இல்லாட்டி ட்ரீ போஸ் பண்ணலாம். அதுக்கு வலது காலை மடித்து இடது தொடை மேலே வச்சுக்கிட்டு கைகளை மேலே தூக்கணும். பின்ன இடது காலை மடித்து வலது தொடை மேலே வச்சுட்டு கைகளை மேலே தூக்கணும். அதை முடிச்சுட்டு கடைசியாக நம்ம உக்கட்டாசன் செய்யலாம், அதாவது ட்ரீ போஸ். கைகளை தலைக்கு மேலே தூக்கி 2 கையும் சேர்த்து வச்சுட்டு திரும்பவும் நம்ம இப்போ பெண்டுலம் போஸ் பண்ணி இந்த பயிற்சியை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். என் கூட சேர்ந்து இந்த ஸ்டாண்டிங் ஃப்ளோ செய்ததற்கு.